ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெலன்ஸ் இன்ஃபோ. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடுவில் பெரிய வார் நடந்துட்டு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஆன் அண்ட் ஆஃப் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதை பற்றி நம்ம நியூஸாக கேள்விப்பட்டுகிட்டே இருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக இஸ்ரேலில் 5 சிவப்பு மாடுகள் இறங்கியிருக்குது. இதை வச்சு அவங்க ஒரு ரிச்சுவல் செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான நியூஸ் வந்துட்டுருக்குங்க. இப்போ இந்த ரிச்சுவல் செஞ்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேர்ல்டு வார் 3 வரதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. இதனால வேர்ல்டு வைடாக எல்லாருமே ஐயோ என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போன நிலையில் இருக்கிறாங்க. இந்த ரிச்சுவல் அப்படி என்னங்க இருக்குது, இதனால என்ன ஆக போகுது, இதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்மளோட வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜெருசலேமில் அல் அக்ஸா சொல்லிட்டு ஒரு மசூதி இருக்குதுங்க. இது முஸ்லீம்கான 3வது புனித ஸ்தலம். மெக்கா மெடனா மாதிரி ரொம்பவே ஹோலியான பிளேஸாக இங்கே நிறைய முஸ்லீம்ஸ் போய் வழிபட்டுட்டு வராங்க. இந்த இடம் எப்படி ஹோலி ஆச்சு அப்படின்னா, ஒன்ஸ் முகமது ப்ராஃபட் இருக்காருங்களா, அவர் மெக்காவில் நைட் தூங்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ட்ராவல் ஆகி ஜெருசலேம் போயிருக்கிறாரு. இங்கே இவர் நிறைய ப்ரேயர்லாம் பண்ணுறாருங்க. அப்போ கடவுள் இவரை ஹெவனுக்கு கூட்டு போய் இவருக்கு இந்த மனக்குழப்பங்கள், அதுக்கப்புறம் நிறைய கேள்விக்கான பதில்லாம் தெரிய வருது. இதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு ரிட்டர்ன் வராரு. அதனால தான் அந்த இடத்துல இந்த மசூதியை இவங்க கட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு 7ஆம் நூற்றாண்டுலேயே நடந்ததுங்க. அப்போ பெரிய அப்போஸோ எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக தான் இந்த மசூதியை கட்டினாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு யூதர்கள் அந்த இடத்துக்கு வர ஆரம்பித்தோன்னே ஒரு கொஷின் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன அப்படின்னா, யூதர்கள் பொறுத்த வரைக்கும் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மசூதி இருந்த இடத்துல தான் அவங்களோட வழிபாட்டு தலம், அவங்களோட டெம்பிள் அந்த இடத்துல இருந்தது. ஸோ இந்த இடத்துல நாம் ஏன் நம்மளோட டெம்பிளை அமைக்கக்கூடாது, மூணாவது முறையா, என்னது 3வது முறையா அப்படின்னு தானே கேட்குறீங்க. 3000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே யூதர்களோட டெம்பிள் இருந்ததுங்க. இங்கே தான் இவங்களோட வழிபாடு, ரிச்சுவல்ஸு, ப்ரேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹோலியான ஒரு பிளேஸாக கன்சிடர் பண்ணி உலகத்தில் இருக்க எல்லா யூதர்களும் இந்த இடத்துல தான் ப்ரே பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது கிங் சோலமன் ஆட்சியில் இவருக்கும் பேபிலோன்ஸ்க்கும் மிகப்பெரிய போர் நடக்குது. இதனால இந்த கோயிலை தரமட்டம் ஆக்கிடுறாங்கங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இதே இடத்துல 2ஆவதா ஒரு கோயிலை கட்டுறாங்க, ஒரு வழிபாட்டு தலத்தை கட்டுறாங்க. இங்கே யூதர்கள் எல்லாம் வழிபட்டு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் போது தான் இன்வேடர்ஸ் வராங்க. இன்வேடர்ஸ் அப்படின்னா பல இடங்களில் ஆக்கிரமிக்கிறதுக்காக யூரோப்பியன்ஸ் பல இடங்களுக்கு போய் இன்வைட் பண்ணாங்க. அப்படி தான் ரோமன்ஸும் இந்த பர்டிகுலர் இடத்த எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் அவங்க மறுபடியும் இந்த புனித ஸ்தலத்தை தரமட்டமாக்கிடுறாங்க, இடித்து எடுத்துடுறாங்க. ஆனால் ஒரே ஒரு செவுத்தை மட்டும் விட்டு வைக்கிறாங்கங்க. இந்த செவுறு தான் ரொம்ப புனிதமாக யூதர்கள் கன்சிடர் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அங்கே போய் அவங்களோட ரிச்சுவல் செய்கிறதா இருக்கட்டும், ப்ரேயர் செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த செவத்தில் தான் இவங்க பண்ணிட்டு வராங்க. இது எக்ஸாக்டாக அந்த மசூதி பக்கத்தில் தாங்க இருக்குது. இதனால் இவங்களுக்கு எப்பயுமே ஓகே, இங்கே நம்மளோட புனித ஸ்தலம் இருக்க வேண்டிய இடத்துல மசூதி இருக்குதே, ஏன் நம்ம புனித ஸ்தலத்தை இங்கே கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த மசூதி 7ஆம் நூற்றாண்டில் கட்டும் போது இவங்களுக்கும் யூதருக்கும் பெருசாக பிரச்சனைலாம் இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த சமயத்தில் பாலஸ்தீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முஸ்லீம்ஸ் தான் நிறைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. யூதர்கள் வெவ்வேறு இடங்களில் உலகம் முழுவதும் இங்கே அங்கன்னு ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால எந்த ஒரு எதிர்ப்போ பிரச்சனையோ எதுவுமே இல்லாமல் அங்கே முஸ்லீம்ஸ் அழகாக தன்னோட மசூதியை கட்டி முடிச்சுக்கிட்டாங்க. இப்படிலாம் இருக்கிறதுனால யூதர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 1920வது வருஷம்தான் மெயின் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா, உலகத்தில் இருக்க எல்லா யூதர்களும் நமக்குன்னு ஒரு இடம் இல்லாமல் போச்சு, நாம் ஏன் நம்மளோட இடத்துக்கே போகலாம், நம்மளோட இடத்துல வாழலாம்னு சொல்லிட்டு அங்கே இங்கே இருந்த எல்லா யூதர்களுமே தன்னுடைய நாட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அங்கே லேண்ட் வாங்குறது, செட்டில்மெண்ட் பண்ணுறது, தன்னோட வாழ்க்கையை அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்விங்காக இஸ்ரேலில் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இவங்க ஃபுல்லாக செட்டில் ஆகும்போது இவங்களுக்கு ஒன்று தோணுது, ஏன் நம்ம புனித ஸ்தலம் இங்கே தானே இருந்துச்சு, நாம் ஏன் இந்த புனித ஸ்தலத்தை மறுபடியும் இதே இடத்துல கட்டக்கூடாது, 3வது கோயிலாக கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு சாரார் கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்களாம். நம்ம கட்டுறோம், இங்கே தான் வழிபாடு பண்ணணும், நம்மளோட உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு. மெஜாரிட்டி என்ன டிஸ்கஷன் நடக்கும் அப்படின்னா, இல்லை இதெல்லாம் தப்பு, முஸ்லீம்ஸ் போய் என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள எதிர்த்து அந்த மசூதியை இடித்து நம்ம கட்டணுமா, அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு மாதிரி ஒரு சாரார் எப்பயுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டிஸ்கஷன் எப்பயுமே இருந்திருக்குதுங்க. இப்போ இவங்களில் நிறைய ரிச்சுவல்ஸ், சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணி தான் ஒரு டெம்பிளை கட்டணும்.
இவங்களோட எல்லா விஷயங்களும் வழிபாட்டு முறை, அந்த கோயில் இருந்ததுக்கான இன்ஃபர்மேஷன், எப்படி நம்ம ரிச்சுவல்ஸ் செய்யணும், சாக்ரிஃபைஸ் செய்யணும், எல்லாமே ஒரு புனித புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புனித புக்கை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ரிச்சுவல்ஸ் செஞ்சு 3வது கோயில் இங்கே கட்டணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு கோயில் கட்டுறது அப்படின்னா இவங்க ரெட் ஹேஃபர் மெதட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்ரிஃபைஸை பண்ணணும். ரெட் ஹேஃபர் சாக்ரிஃபைஸ் அப்படின்னா ஒரு சிவப்பு மாடுன்னு அர்த்தங்க. சிவப்பு மாடை வந்து இவங்க கண்டிப்பாக சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அங்கே கோயிலை வந்து இவங்க கட்ட முடியும். இது ஒரு ரிச்சுவல், ரொம்ப புனிதமான ரிச்சுவல்னால இதுக்கான வழிமுறைகளும் ஜாஸ்தி இருக்குது. ஒரு மாடை வந்து ஜஸ்ட் லைக் தட் சிவப்பாக இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணக்கூடாது. நிறைய விதிகள் இருக்குது. ஒரு மாடு வந்து டாப் டு பாட்டம் ஃபுல்லாக ரெட்டாக இருக்கணும். அதோட கண், இமை எல்லாமே வந்து ஃபுல்லாக ரெட்டாக இருக்கணும். இதோட ஏஜ் ரொம்ப ஜாஸ்தியும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மாடு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாட்டை வந்து உழவுக்கோ இல்லை பால் கறக்கிறதுக்கோ வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கக்கூடாது. பை பர்த் இது வந்து சாக்ரிஃபைஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடை வந்து இவங்க பார்த்து வளர்த்துட்டு வரணும். இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்கிறதுனால ஜஸ்ட் லைக் தட் இவங்க போய் ஒரு ரெட்டு மாடை பிடிச்சிட்டு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. இதனால் வந்து இந்த டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது. அதனால் பெருசாக யாருமே வந்து ஓகே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க கன்டினியூ பண்ணி அதுக்கான மாடை தேர்வு செய்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் மற்ற மக்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக டெக்ஸாஸ்லேருந்து 5 மாடுகளை வந்து இஸ்ரேலில் இறக்கியிருக்காங்க. இந்த ரிச்சுவல் இவங்க எப்படி செய்வாங்க அப்படின்னா, இந்த 5 மாடுகளை வந்து அவங்க ஆலிவ் மவுண்டன் ஒரு மவுண்டன் இருக்குங்க. இந்த மவுண்டன் மேலே ஏறி அந்த கோவில் இருக்கிற திசை, அந்த டெம்பிள் இருக்கிற திசையை நோக்கி அந்த மாடை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அதோட பிளட்டை 7 முறை தெளிப்பாங்களாம். இப்போ மாடு இருக்குது, அந்த மவுண்டன் இருக்குது, கோயில் எங்கே? ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லோரோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, இவங்க மசூதியை தரமட்டமாக்கி கண்டிப்பாக அங்கே தான் இவங்களோட வழிபாட்டு தலத்தை மேக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கும் இந்த பர்டிகுலர் ரிச்சுவலுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. அவங்க வந்து இந்த ரிச்சுவல் நடத்துறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ரிச்சுவல்லாம் நடத்தி அந்த கோயிலை வந்து அவங்க கட்ட ஆரம்பிக்கிறாங்க, அந்த மசூதி இடிக்கிறாங்க அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லா முஸ்லிம்ஸும் திரண்டு வந்து அங்கே கண்டிப்பாக பெரிய பிரச்சனை நடக்கும்னு. அதனால இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து இதில் தலையிடல. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் தான் வந்து இதுக்கான ரிச்சுவல்ஸ் செய்யறதுக்கு மாடை வளர்த்து தேர்ந்தெடுத்து அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கோயில் கட்டுறதுக்கான ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து ரைஸ் பண்ணி அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து இதை பற்றியே இவங்க பேசி முழங்கி அவங்களுக்குள்ளே கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழியாக இருக்கிறது எல்லாமே இவங்களுக்குள்ளே நடக்குது. இந்த மாதிரி சமயத்தில் மாடும் இறங்கிடுச்சு. இப்போ இந்த ரிச்சுவல் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாமே பயந்து போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலில் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.